நன்றி பேராசிரியர் அவர்களே. தமிழிலே மட்டும் பத்திரிகை நடத்தினால் போதாது, அது தமிழ்நாட்டை தாண்டாது என்று பெரியார் ஆங்கிலத்திலும் ரிவோல்ட் என்ற ஒரு பத்திரிகையை நடத்தினார். 28ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட அந்த பத்திரிகையை முன்வைத்து தோழர் விடுதலை ராஜேந்திரன். அன்பார்ந்த தோழர்களே, 5:15 மணிக்கு தொடங்கிய இந்த கருத்து அமர்வு 3 மணி நேரத்திற்கு மேலாக பெரியாரோடு தொடர்ந்து பயணித்து கொண்டு இருக்கிறது. 3 தலைமுறைக்கு முந்தைய சமூக வரலாற்றை இங்கே பேசிய இளைய தலைமுறையினர் நினைவு கூர்ந்து அதனுடைய தாக்கங்களை இங்கே நம்மோடு பகிர்ந்து கொண்டார்கள். கீற்று இணையதளத்திற்கு நிச்சயமாக நாம் நன்றி சொல்ல வேண்டும். குடியரசு தொகுப்பு வெளியிட்ட போது ஏற்பட்ட மகிழ்ச்சியை விட இந்த அரங்கிலே குடியரசு விவாதிக்கப்பட்ட செய்தி வெளியிட்ட இயக்கத்திற்கு மிகுந்த மகிழ்ச்சியையும் பெருமையும் தருகிறது என்பதை நான் முதலில் பதிவு செய்ய விரும்புகிறேன். குறிப்பாக இந்த அரங்கிலே கூடியிருக்கிறவர்கள் மிகவும் இளைய தலைமுறையைச் சேர்ந்தவர்கள். பெரியாரை பற்றிய ஒரு முழுமையான புரிதலை நோக்கி, பெரியார் என்று சொன்னால் இதுவரை மேடையிலே காட்டப்பட்ட சில சித்திரங்களை முன்வைத்து இவர்தான் பெரியார் என்று சொல்லப்பட்ட சித்திரங்களை கடந்து பெரியாருக்கு வேறு பல்வேறு பரிமாணங்கள் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு இங்கே நம்மோடு பகிர்ந்து கொண்டு பல இளைஞர்கள் பேசி சென்றிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட இளைய தலைமுறை ஒன்று பெரியாரியலை புரிந்து கொண்டு வர வேண்டும். பெரியாருக்கு நாங்கள் மட்டும்தான் பண்டிதர்கள் என்று சொல்லப்படுகிற பார்ப்பனிய மனப்பான்மை தகர்க்கப்பட வேண்டும் என்றுதான் உண்மையிலே நாங்கள் விரும்பினோம். அந்த எண்ணம் வெற்றி பெற்றிருக்கிறது என்பதிலே நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். தோழர்களே, பெரியார் நடத்திய ரிவோல்ட் பத்திரிகையை பற்றி பேசுவதற்கு எனக்கு படைக்கப்பட்டிருக்கிறது. இந்த ரிவோல்ட் பத்திரிகை நடத்தப்பட்ட 28-30 ஆண்டுகளை பற்றி, அந்த ஆண்டில் பெரியார் எழுதிய குடியரசு எழுத்துக்களை பற்றி ஏற்கனவே பேசியிருக்கிறார்கள். எனவே அதே 28-29 ஆண்டுகளை பற்றி நான் மீண்டும் அதே செய்திகளை இங்கே பேசுவது அவ்வளவு பொருத்தமாக இருக்காது. ஆனாலும் ரிவோல்ட் பத்திரிகை ஒரு வித்தியாசமான, ஒரு மாறுபட்ட ஆங்கில ஏடாக வெறும் 7% மக்கள் மட்டுமே படித்தவர்களாக இருந்த ஒரு சமூக அமைப்பில் ஆங்கிலத்திலே ஒரு தினசரி ஒரு வார ஏடு வந்திருக்கிறது. அது நடத்தப்பட்டிருக்கிறது. 2 ஆண்டுகள் அது பயணம் செய்திருக்கிறது. மற்றவர்களைப் போல இந்த ரிவோல்ட்டை பற்றி பேசுகிற போது பெரியாரை பற்றி அதிகமாக பேசுவதற்கு ரிவோல்ட்டிலே வாய்ப்புகள் குறைவு. காரணம், பெரியாருடைய நேரடியான எழுத்துகள் அதிகமாக ரிவோல்ட் தொகுதியில் இடம்பெறவில்லை. அவருடைய சிந்தனைகளை தாங்கிய பல்வேறு அறிஞர் பெருமக்கள் எழுதிய கட்டுரைகள் தான் மிக அதிக அளவில் ரிவோல்ட் பத்திரிகையிலே இடம்பெற்றிருக்கிறது. பெரியார் அவர்களுடைய சில உரைகள் மட்டும் ஆங்கிலத்திலே, முக்கியம் பெற்ற உரைகள் மட்டும் ஆங்கிலத்திலே வெளிவந்திருக்கிறது. 55 இதழ்களிலிருந்து பெரியாருடைய சிந்தனைகளை பல்வேறு அறிஞர் பெருமக்கள் தங்களுடைய பேனா வலிமையினால் பதிய செய்த கருத்துக்களை தொகுத்து இந்த நூலை பெரியார் திராவிடர் கழகத்தினுடைய வெளியீட்டிற்காக வழங்கிய மரியாதைக்குரிய SVR அவர்களையும் கீதா அவர்களையும் நாங்கள் இந்த அரங்கில் நன்றியுடன் நினைவு கூறுவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். இதற்கான முழுமையான பணியை ஏற்று அவர்கள் செய்திருக்கிறார்கள். ரிவோல்ட் பத்திரிகை மிக ஏராளமான செய்திகளை, பெரியாருடைய எழுத்துகள் என்ற எண்ணிக்கை அதில் குறைவாக இருந்தாலும் மிக ஆழமான செய்திகளை அது விவாதித்திருக்கிறது. மிக முக்கிய பங்களிப்பை சமூக களத்திலே அது ஆற்றியிருக்கிறது. குறிப்பாக
அந்த பத்திரிகை வெளியிடுவதற்கு தேர்வு செய்யப்பட்ட ஒரு நாள் என்பதே நவம்பர் மாதம் 7ஆம் தேதி சோவியத்திலே ஒரு புரட்சி ஏற்பட்ட அந்த நாளை தேர்வு செய்துதான் ரிவோல்ட் பத்திரிகையை பெரியார் அவர்கள் ஈரோட்டிலே வெளியிட்டார்கள். பத்திரிகை வெளியிட்டு அதே ஓராண்டு முடிகிற நேரத்தில் ரிவோல்ட் எழுதிய ஒரு தலையங்கத்தில் நாங்கள் சோவியத் புரட்சி ஏற்பட்ட நாளை தேர்ந்தெடுத்து இந்த இதழை வெளியிட்டதை பெருமையோடு ரிவோல்ட் பதிவு செய்திருக்கிறது. ரிவோல்ட் பத்திரிகையை தொடங்கி நடத்த வேண்டும் என்கின்ற எண்ணம் பெரியாருக்கு ஏற்பட்டதற்கு பிறகு இந்த பத்திரிகையை நடத்துவதற்கு அவர் 7 மாத காலம் வரை காத்திருக்க வேண்டியிருந்தது. காரணம், இந்த பத்திரிகையை வெளிக்கொண்டு வருவதிலே கூட மிகப்பெரிய ஒரு தடை அன்றைக்கு இருந்தது. அன்றைக்கு இருந்த பிரிட்டிஷ் அரசாங்கத்தினுடைய உளவுத்துறை இந்த பத்திரிகை வெளிவருவதற்கு மிகப்பெரிய தடைகளை விதித்த நேரத்தில் நீதிபதி அவர்களிடம் சென்று இந்த பத்திரிகை ஆசிரியராக பெரியார் அவர்கள் ராமசாமி அவர்களும் பத்திரிகையினுடைய பதிப்பாளராக அவருடைய நாகம்மையார் அவர்களும் வெளியிடப்பட்டு நாகம்மையார் அவர்கள் நீதிபதி அலுவலகத்திலே சென்று இதை பதிப்பிக்க சென்றபோது நீதிபதி அதை பதிவு செய்வதற்கு மறுத்துவிட்டார். நாங்கள் இதை பற்றி சிஐடி காவல்துறையிடம் இதை பற்றிய விவரங்களை நாங்கள் கேட்டிருக்கிறோம். எனவே அவரிடமிருந்து உரிய விளக்கங்கள் அறிக்கைகள் வந்ததற்கு பிறகுதான் இந்த பத்திரிகையை நாங்கள் பதிவு செய்ய முடியும் என்று அவர்கள் சொல்லிவிட்டார்கள். அதற்கு பிறகு காவல்துறைக்கு சிஐடி பிரிவுக்கு நாகம்மா அவர்கள் ஒரு அறிக்கையை தருகிறார்கள். அதில் ரிவோல்ட் என்பதற்கு நான் ஏற்றுக்கொண்டிருக்கிற கருத்தம் என்ன, எந்த அடிப்படையில் நாங்கள் ரிவோல்ட் என்பதை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் என்பதை அந்த அறிக்கையிலே அவர்கள் விளக்கியிருக்கிறார்கள். ரிவோல்ட் என்று சொன்னால் நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிற பொருள் கட்டுகளை உடைக்கிறோம் என்பதுதான் நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிற பொருள். அரசியலில் கட்டுகளை உடைப்பதும், மதத்துறையில் கட்டுகளை உடைப்பதும், அதிகாரத்துறையில் கட்டுகளை உடைப்பதும், முதலாளித்துவத்தின் கட்டுகளை உடைப்பதும், ஆண் ஆதிக்கத்தின் கட்டுகளை உடைப்பதும் மற்றும் எதுவாக இருந்தாலும் அவைகளால் ஏற்படும் இயற்கைக்கும் அறிவுக்கும் மாறுபட்ட கட்டுப்பாடுகளை உடைப்பதே இந்த ரிவோல்ட்டினுடைய நோக்கம் என்று காவல்துறைக்கு எழுதி தரப்பட்டு அதற்கு பிறகு ஈரோட்டிலே அதனுடைய வெளியீட்டு விழா நடத்தப்பட்டது. கோவை ரத்தின சபாபதி என்பவர் தலைமையில் சுயமரியாதை இயக்கத்தினுடைய முன்னோடி தலைவர்களில் ஒருவராக இருந்த WPA சௌந்தரபாண்டியன் அவர்கள் இந்த இதழை முதலாக வெளியிட்டார்கள். சௌந்தரபாண்டியன் ஒரு 6 ஆண்டு காலத்திற்கு மேலாக தமிழக சட்ட மேலவையிலே உறுப்பினராக இருந்தவர். மிகப்பெரிய செல்வ வசதி மிக்கவர். சுயமரியாதை இயக்கத்தினுடைய முன்னோடி தலைவர்களில் ஒருவராக இருந்தவர். ஆனாலும் அவரை ரிவோல்ட் இதழ் வெளியிடுவதற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு காரணம் சமூகத்திலே பொருளாதாரத்திலே செல்வாக்கு பெற்ற ஒரு தலைவராக இருந்தாலும் தமிழ்நாட்டினுடைய பல கோயில்களில் அவர் மறுக்கப்பட்ட ஒருவராக இருந்த காரணத்தினால் அவர் ரிவோல்ட் இதழை வெளியிடுவதற்கு பெரியார் அவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவராக இருந்தார். மிகப்பெரிய சிந்தனையாளர்கள் அதில் எழுதினார்கள். பெரியார் அதனுடைய ஆசிரியர், ராமநாதன் அதனுடைய ஆசிரியராக துவக்கத்திலே இருந்தார். 2 பேரும் ஆசிரியராக பதிவு செய்தார்கள். பிறகு ராமநாதனுடைய பெயர் எடுக்கப்பட்டு பெரியாருடைய பெயர் மட்டும் இருந்தது. மிகப்பெரிய சிந்தனையாளர்கள் அதிலே கட்டுரைகளை தீட்டினார்கள். நாகர்கோயில் சிதம்பரம் பிள்ளை, செல்வி ஞானம், வழக்கறிஞர் லட்சுமிரதன், PGR கிறுக்கு, சுமதிபாய், மருத்துவர் முத்துலட்சுமி ரெட்டி, GK செல்வி, இந்திராணி, RK சண்முகம், KM பாலசுப்ரமணியம், விஸ்வநாதம், MS பாரதி, SK நாயர், TS குஞ்சிதம், KC சிவஞானம் என்று தொடர்ச்சியாக அதிலே எழுத்தாளர்கள் எழுதியிருக்கிறார்கள். சிதம்பரம் பிள்ளை, நாகர்கோயிலைச் சேர்ந்த சிதம்பரம் பிள்ளை அவர்கள் ஒரு மிகப்பெரிய வழக்கறிஞர். அவர் சைவத்தை பற்றிய பிரச்சனைகள் வருகிற போதும், தீண்டப்படாதார் கோயிலுக்குள்ளே நுழையக்கூடாது என்று பிரச்சனைகள் வருகிற போதும் மிக அற்புதமான கட்டுரைகளை ரிவோல்ட் பத்திரிகையிலே அவர் பதிவு செய்திருக்கிறார். வைக்கம் போராட்டத்தில் பெரியார்